கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். சோதனைக்கு தப்பும் வழியை காண்பிப்பேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சோதனைகள், போராட்டங்கள் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வசனத்தில் உள்ள வாக்குறுதிகள் நமக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது அல்லவா? மனிதருக்கு நேரிடக்கூடிய சோதனையேதான் நமக்கு வரும். நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு சோதனை வராது. ஆனால் நம் தேவன் சோதனைகளுக்கு தப்பும்படியான வழியையும் நமக்கு உண்டாக்குவார். அன்பு பிள்ளைகளே, தேவன் அறியாமல் நம்மை சோதிக்கவும் நமக்கு தொல்லை தரவும் யாராலும் முடியாது. நம் தலைமயிரை கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். ஆகவே சோதனைகளுக்காக, தொல்லைகளுக்காக, போராட்டங்களுக்காக தேவனுக்கு நன்றி. ஆமென்.